குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா மே 13, 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உள்ள பயங்கரவாத முகாம்களின் மீது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேற்கொண்டிருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். நிறைய டேட்டா இருக்கும், அதில் நம்ம பார்க்க தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்மர படகு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. 9 அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகம் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், அதாவது யூனிஃபை கேபிட்டல் அப்படின்ற அமைப்பும் இணைந்து J80 ரகத்தைச் சேர்ந்த பாய்மர படகு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. புற்றுநோயை கண்டறியும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 12 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சமுதாய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கண்டறியும் திட்டம் மாநில அளவில் மேலும் 12 மாவட்டங்களுக்கு ரூபாய் 27 கோடியில் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி 4 மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதை கடந்த இருபாலருக்கும் வீடுதோறும் சென்று வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 12 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையுடைய தலைவரான அமர் அகர்வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் கண்புரை மற்றும் ஒளிவிலகல் அறுவை சிகிச்சை அமைப்பினுடைய சிறந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கண் சிகிச்சை துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அளப்பரிய பங்களிப்பை அளித்து வரும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம் அளிக்கும் விடயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் எக்ஸ்ட்ரா பதிவேற்ற தேவையில்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 4 பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள 3935 பணியிடங்களுக்கான தேர்வு விண்ணப்பிக்கும் மாற்றுத்திறனாளிகள் கூடுதல் சான்றிதழ்களை பதிவேற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மிக முக்கியமான கொஸ்டின், பாகிஸ்தான் உள்ள அணு ஆயுதங்களை சேமித்து வைத்துள்ளதாக கருதப்படும் கிரானா ஹில்ஸ், அதாவது கிரானா மலைன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி மீது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எந்த தாக்குதலும் நடத்தலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான இடம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரானா ஹில்ஸ் இது வந்து பாகிஸ்தானில் அணு ஆயுதங்களை வந்து பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கருதப்படுது. ஓகேவா? அடுத்து நாட்டின் பாதுகாப்பில் செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறதா இஸ்ரோனுடைய தலைவர் நாராயணன் தெரிவிச்சிருக்கிறாரு. விண்வெளித்துறையில் சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்து வரும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வரும் 2040ஆம் ஆண்டுக்குள் தனது முதல் விண்வெளி நிலையத்தை அமைத்துவிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியா சுமார் 34 நாடுகளுடைய 433 செயற்கைக்கோள் இதுவரை விண்ணுக்கு அனுப்பியிருக்குது. ஓகேங்களா? புவி சுற்றுப்பாதையில் நிலையத்தில் இருக்கிறது. மேலும் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட நாட்டின் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியா சார்பில் அனுப்பப்பட்ட 10 செயற்கைக்கோள்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வரதா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் G20 அமைப்பின் நாடுகளுக்கான பருவநிலை மாற்றம், காற்று மாசுபடுதல், தட்பவெப்பநிலை கண்காணிப்பு உள்ளிட்ட ஆய்வுகளுக்காக செயற்கைக்கோளை இந்தியாவின் விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1975ஆம் ஆண்டு முதல் செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டு வரும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது இதெல்லாம். அடுத்து அதாவது இந்திய சூரிய எரிசக்தி கழகத்தினுடைய தலைவரான ரமேஸ்வர் பிரசாத் குப்தா வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? இவரோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டெஸ்ட் போட்டியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓய்வு பெறதை அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி ஒரு முக்கியமான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுலாம் முதலிடம் அப்படின்னு வராரோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக இரட்டை சதம் அடித்த இந்தியர்கள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா கோலி முதலிடத்தில் இருக்கிறார். ஓகேங்களா? இந்தியர்கள் வரிசையில் தான் கோலி முதலிடத்தில் இருக்கிறாரு. அதேமாதிரி அந்நிய மண்ணில் ஒரே டெஸ்ட் தொடரில் 4 சதங்களை விளாசிய முதல் இந்தியரும் இவர் தான். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக இரட்டை சதங்களை அடித்த ஒரே கேப்டன் கோலி மட்டும்தான். ஓகேங்களா? மொத்தமாக வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரே கேப்டன் அப்படின்ற பட்டியலில் இருக்கார். சொந்த மண்ணில் தொடர்ந்து 11 டெஸ்ட் தொடரில் வெற்றிக்கு அணியை வழிவகுத்து நடத்துவது ஒரே கேப்டன் இவர் தான். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரே இன்னிங்ஸில் கேப்டனாக அதிக ரன்களை விளாசியதும் இவர் தான். கேப்டனாக இருக்கும்போது அதிக ரன்கள், அதாவது 5864 ரன்கள் அடித்த ஒரே இந்திய வீரர் வந்து பார்த்திங்கன்னா கோலி. ஓகேங்களா? ஒரே சீசனில் உள்நாட்டில் அதிக ரன்கள், அதாவது 1059 அடித்த இந்திய வீரராக கோலி இருக்கிறார். ஓகேங்களா? இதில் முக்கியமானது, அவருடைய முக்கியமானதுனால அதை பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டவஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலருக்காக டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிக்கும். என்னோட டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக எழுதிக்கலாம். ஷெட்யூல் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.